இங்கெல்லாம் வந்ததே இல்லைடா. வா காஃபி வாங்கி குடிக்கிறா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஜூஸ் வாங்கி தரட்டா? ஐஸா? வா போலாம். என்ன ஐஸ் வேணும்? குச்சி ஐஸ். சாக்கோ பாரா? குல்பியா? வா போலாம். நீங்க பீச்சுக்கு வந்திருக்கோம், ஸ்பெஷலாக போகட்டும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். கூட்டத்தை மட்டும் பாருங்க. முன்னாடி போகிறவர் வந்து நத்திங் விளாக்ஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் கூட தான் நத்திங் விளாக்ஸ். இவரோட சேனல் நேம் வந்து நத்திங் விளாக்ஸ். என்னோட சேனல் நேம் வந்து கண்ணா. ஒரு வாரம் தான் ஓடிச்சு. ஒன்றும் இல்லை, கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. வீடியோ போட்டுருந்தா நல்லா போயிருக்கோம். வேலைக்கும் போனலடா, அப்படியே எப்படா சும்மா கஷ்டம்தான்டா. அதையும் கண்ட்ரோல் பண்ணி இதையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி கஷ்டம் தாங்க. அது என்னமோ கஷ்டம்தான். ஒன்றுமே தெரியல ஃப்ரண்ட் கேமரால. கடுப்பா இருக்குடா. ஒரு ஸ்டாண்டு பெருசா கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்கடா எல்லாரும் சேர்ந்து. கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கானுங்க. என்னது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் தப்பிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஃபர்ஸ்ட் நாளே தப்பிச்சிருக்கான். அடிச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அடிச்சுக்கிட்டு போயிட்டான் போல இருக்கு. அங்க ஒருத்தன் தவழ்றான் பாத்தியா? நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். நானு, லோகேஷ், பாலா, அப்துல், என் தம்பி. அதான் நீ தான் கூப்பிட்டனே. ஆமா ஆமா, நீ தான். நைட்ல வந்து என்னதுடா? என்னது? என்ன வேணும் உனக்கு? கார போறியா, பயல் போறியா? ஒன்று வாங்க போதும். மாங்காலாம் போட்டுன்னா என்னது? சார் மசாலா பூரி, காரப்பூரி, வேல்பூரி. பாதி வெளில பாருங்க. மசாலா பூரி, காரப்பூரி, வேல்பூரி. வாங்க மசாலா வேர்கடலை. எவ்வளோண்ணா? போறாங்க. பண்ணுவோமா? இது என்னடா? மசாலா பூரி, காரப்பூரி. எவ்வளோ? மசாலா பூரி, காரப்பூரி. எவ்வளோ? 50 ரூபாயா? இருக்கு இருக்குடா. தண்ணி வாங்கிக்கலாமா? தண்ணி வாங்கிக்கலாமா? இருக்கா? ஸ்பூன் மட்டும் தனியா தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் தனியா தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி தானடா கேட்டு பாரு. தண்ணி இருக்காக்கா? கூலிங் இருக்கா? கூலிங் இருக்கா? எவ்வளோ? ஜிபே இருக்குல்ல? ஸ்கேனர் எங்க?
அதான். ஆட்டோ டிரைவர் அண்ணா எங்கத்தான் சார் எங்கயா அங்கிட்டு கூட்டமா இருக்குமோ? கூட்டமா தான் அவ்வளோதான் நடக்குதா? வீடியோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆ, வீடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆடாம நீ வீடியோ பிடிக்கணும். வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கு, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அப்டேட் பண்ணணும். போலீஸ் கூடாது. நான் பிடிச்சிட்டு போங்கன்னா அசிங்கமா நினைக்க மாட்டானுங்க. புரியல. இப்படிலாம் பிடிச்சிட்டு போங்க. அதான் நான் சொல்றேன்டா, போனை மட்டும் காமிச்சா பிரச்சனை இல்லடா. ஃபோன் மட்டும் எடுத்துருவாங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாட்ட வர மாட்டேங்குது. நல்லா தான்டா இருக்கும். செக்யூரிட்டிலே பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன், அழகா வச்சுட்டு போனை மட்டும் வச்சுக்கலாம். செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமா இருக்குங்க. ஆனால் மொபைல் கோயில், இது கோயில் மாதிரியா தெரியுது. செப்பல் இங்க தானே போடணும். யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? செருப்பை அந்த கொடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, அவன் வெறும் இட்டு போன செருப்பு வச்சிருக்கான். ப்ரோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 350 ரூபாடா ரெக்கார்ட் ஆகிடுது ப்ரோ. சரி ஓகே, 350 ரூபாடா. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். 450 ரூபா செருப்பு. 99 ரூபாயா? 99 ரூபாயா? 350 ரூபா. 450 ரூபா செருப்பு. இது ஃபிளாட்டுக்குள்ள ஏதாவது விட்டுறாமா? செருப்பு யாராவது எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? இதோ பாருங்க மேடம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நீங்க பேசலாம் ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? நானே இது உள்ள வந்தது இல்லை. நாளைக்கு நான் அப்லோட் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன்? பண்ணிக்கோ என்ஜாய். இதில் எனக்கு என்ன செருப்பு இருக்குதுங்க. நானும் செருப்பு காணாமல் போயிடுன்னு நினச்சேன். பரவாயில்ல, செருப்பு இருக்கு. கேமரா உள்ள நாட்டாளோடன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, வெளியே வச்சு எடுக்கணும். ஸோ சில பேர்லாம் இருப்பாங்க வெறும் ஜனவரி 1 ஒரே ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி கேஸில் இவரும் ஒருத்தர், நானும் ஒருத்தர். டெய்லியே வருவேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தானே. என்னைக்குன்னா ஒரு நாள் தானே வரீங்க. இன்னைக்குன்னா ஒரு நாள் தானே வரீங்க கோயிலுக்கு. அந்த கேஸில் இவரும் ஒருத்தர், நானும் ஒருத்தர். இந்த பையன் போய் சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம நத்திங் பிளாக்ஸ் ப்ரோ வந்து டெய்லி கோயிலுக்கு போவார். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைம், இது இந்த மாதிரி விசேஷம் டைம் மட்டும்தான் நான் கோயிலுக்கே வருவேன். அதுவும் இந்த கோயிலுக்கு தான் நான் வந்ததே கிடையாது. நான் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தேன். நீ எப்படா வந்த? நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லைடா. வா, காஃபி வாங்கி குடிக்கிறா? ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஜூஸ் வாங்கிட்டா? ஐஸா? வாப்பலாம். என்ன ஐஸ் வேணும்? குச்சி ஐஸ். சாக்கோபாரா? குல்பியா? வாப்பலாம். மாலை போட்டிருக்கீங்களா?
கவலைப்படாதுங்க, அதாவது கவுச்சிலாம் சாப்பிடல, தோல் மேலே கை போட்டது கை எடுத்து விட்டா. அப்படியா? ஏய் இல்லடா, யாராவது பார்த்துருப்பாங்கடா. ம் யாராவது பார்ப்பாங்க நானு. யாரா பார்ப்பாங்கடா? பத்தியா அப்படியா? யாரா பார்ப்பாங்க. இங்கே தான்டா ஐஸ்கிரீம். நைஸ், வாங்கிக்கோ. குல்ஃபியா பத்துருங்கண்ணா. ஜிபே இருக்காண்ணா? ஜிபே பண்ணுறியா? பைரா ஜிபே பண்ணுறேன். ஏன்டா யாரா பார்ப்பாங்கன்னா என்னன்னு சொல்லு. இது ஒரு கேங்கடா. ஓ அந்த மாதிரியா? ம் 45. என்னாச்சு? பண்ணிக்கலாம். அந்த சிகரெட் ஸ்வீட்டா 90 கிட்ஸு அதுக்கு சார் அதான் சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோன்னு கேட்கலாமா? 10 ரூபான்னு வர தெரில, ஒரே தட்டி. பூ எதாவது வாங்கலாம்டா. பூவா? ஆ என்ன பூ வாங்க போகிறேன்? ரோஸ் தான் வாங்கணும் நாங்கள். எவ்வளோண்ணா? 140 ரூபா கலர் கவரு. 140 ரூபா. சூடா தோட்டல் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. அதையா? டீ 10 ரூபா தான்டா. எங்கள் ஊரில் சின்ன சின்ன செடி சின்ன சின்ன 10 ரூபா. ரூபா. 140 ரூபா ரொம்ப ஓடுறோம். ஸோ இத்தனன் vlog எண்ட் ஆகுது. ஃபோட்டோஸ் அனுப்பு. கோயிலோட முடிச்சுக்கிறோம்.